சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைக்கு தகுந்தபடி என்னோட கூட வருகிறது. இதோ நான் மரித்தேன், சதா சர்வ காலம் உங்களுக்காக உயிரோடு சொன்னவர். கடைசி நாட்களில் உண்மையாய் ஊழியம் செய்தவர்களுக்கும் உண்மையற்று ஊழியம் செய்தவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும் சொன்ன இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையிலான நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோசிஃபா கிறிஸ்டி, அவள் நமக்கு மூத்த பிள்ளை, அவள் ரெண்டாவது பிள்ளை. அவள் பேர் தான் அது ஜோசப். ஜோசிஃபா, அவள் பேர் ஜோசப் கிறிஸ்டினா மேரி. ஜோசப் கிறிஸ்டினா மேரி, அவள் பேர் ஜோசிஃபா, அவள் ரெண்டாவது பிள்ளை. ரைட். ஜோசிஃபா அப்படின்னா ஜோசப், யோசுவா, யெசுவா, ஐசாயா, இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னென்னா ரட்சிப்பு, சால்வேஷன் அப்படின்னு அர்த்தம். கிறிஸ்டி அப்படின்னா என் பேர் தான் விட்டுருக்கு. கிறிஸ்டோபர்னு பேரோட போயெல்லாம் அவன் தம்பி கிறிஸ்டோபர்னு விடணும்னா கிறிஸ்டின்னு விட்டுருக்குது. அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். ஆண்டவருக்கு ஒரு பேர் கிறிஸ்டோஸ். நம்ம சர்ச்சு பேரை தான். என் பேரை யாரோ விட்டுருக்கா, எங்கள் மாமா ஒருத்தர் விட்டார். நம்ம சர்ச்சு பேர் அப்படின்னு நான் வைக்கல, என் பேர் வைக்கல. எனக்கு ஒரு வார்த்தையை ஏசப்பா கொடுத்தாரு, நான் உனக்கு கொடுக்குற அபிஷேகம் அற்புதம் செய்யும். அந்த அபிஷேகத்துக்கு தான் பேர் கிறிஸ்டோஸ். அனைட்டிங் ஒன், த அனைட்டட் ஒன் அப்படின்னு அர்த்தமா. ரைட். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஜோசிஃபா கிறிஸ்டி என்று பெயர் வைத்து பிள்ளையை நான் பிரதிஷ்டை பண்ணுகிறேன். பிள்ளை கர்த்தருடைய சகல ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் வசனத்திலும் தெய்வ பயத்திலும் வளரணும். இவங்க தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். இவங்களுடைய அண்ணன், 2 அண்ணன்க, அவங்களுக்கும் கீழ்ப்படிந்து பிள்ளை பரிசுத்தமாக வாழ்ந்து பரிசுத்தமாக கர்த்தருடைய சித்தத்தை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென்.